அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா தயவுசெய்து அது எல்லாத்தையும் பார்த்துருங்க. பிளேலிஸ்ட்டு நான் கடைசியில் எல்லா வீடியோஸையும் முடித்தோன்னே ஒரு பிளேலிஸ்ட்டும் ரெடி பண்ணி அதை நான் யூடியூப்பில் போடுறேன். பட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னது, என்னோடய புத்தகத்துலேயும் சரி, பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்துலேயும் சரி, நான் எடுக்கிற கிளாஸஸும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம அரசியலமைப்புக்கான சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், முக்கியமான அம்சங்கள் என்ன, கூட்டாட்சி அமைப்புக்கான அம்சங்கள் என்ன, ஆனால் ஒன்றியத்துக்கு ஏன் அதிக பவர்ஸ் இருக்குது, யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் என்ன, அதை பற்றிக்கான டிஸ்கஷன், அப்புறம் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றிக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதற்கப்புறம் நம்ம நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை இதை பார்த்தோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவை பார்த்தோம், சிமிலர் ப்ரொவிஷன் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். யூனியன் பார்லிமெண்ட்டை பார்த்தோம், சிமிலர் ப்ரொவிஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சுப்ரீம் கோர்ட்டை பார்த்தோம், சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் ஹைகோர்ட். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மாறுதல்கள் உண்டு, அது என்னென்னு ஹைலைட் பண்ண அது டீட்டெயில்டாக என்னோட புத்தகத்தில் இருக்கும். பட் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருமோ அதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக நான் தெளிவுபடுத்துகிறேன். ரைட், நீங்கள் எந்த புத்தகம் படிச்சிங்கனாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம். என்னோட புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதில் எழுதியிருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நான் அதில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். டீட்டெயில்டாக இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுன்றதை நான் இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பட் ஏன் நம்ம அதை பண்ணோம்? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகள் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த வீடியோலேருந்து அடுத்த 7-8 வீடியோ அடிப்படை உரிமைகள் பற்றிக்கான வீடியோ. அடிப்படை உரிமைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசாங்கத்தோட கொள்கை என்னவா இருக்கணும், சமூக நீதி, பொருளாதார நீதி அடைவதற்கு பார்ட் 4. இது என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட் 3 of the constitution இல்லைங்களா? இது பார்ட் 3. பட் இது ஏன் பார்ட் 3? ஏன்னா இந்தியாவில் சமத்துவம், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, சுதந்திரம், தனிமனித உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இது பார்ட் 3 ஆச்சு. சமூக நீதி, பொருளாதார நீதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4 ஆச்சு. ஆனால் நம்ம எதுக்காக அரசியலமைப்பை படிக்கிறோம்? தேர்வு எழுதுவதற்காக. இதற்கப்புறம் இதை போய் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் சிவில் சர்வன்ஸா. பட் ஃபஸ்ட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணால் தானே அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் அரசியலமைப்பை ஒரு முறையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தெளிவாக புரியும் அப்படின்றது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அதனால தான் நான் கிளாஸும் அப்படி தான் எடுப்பேன், என்னோடய புத்தகமும் நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். நிர்வாகத்துறை என்ன, சட்டத்துறை என்ன, நீதித்துறை என்னன்ட்டு தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும், புலப்படும் ஏன் இப்படி பண்ணுறோம். ஏன்னா ஸ்டேட் விச் இன்க்ளூட்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த லெஜிஸ்லேச்சர் cannot take away your fundamental rights. அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் என்ன, லெஜிஸ்லேச்சர் என்னன்ற புரிதல் இருந்தால் தானே இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அரசியலமைப்பில் இது ஏன் பார்ட் 3 ஆச்சுன்னா, அரசியலமைப்பு எக்ஸாமுக்காக எழுதலை. அரசியலமைப்பு நாட்டை நடத்துவதற்காக எழுதினாங்க, நிர்வகித்திருப்பதற்காக எழுதினாங்க. அதில் தனிமனித உரிமை முக்கியன்றதுனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆச்சு. சமூக நீதி, பொருளாதார நீதி ரொம்ப ரொம்ப முக்கியம் சொசைட்டிக்குன்றதுனால டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்ட் 4 ஆச்சு. அதுக்கப்புறம் நிர்வாகத்துறை என்ன, சட்டத்துறை என்ன, நீதித்துறை என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் நம்ம நாட்டை நிர்வகிப்பது யார்? நிர்வாகத்துறை, சட்டத்துறை. நம்ம லெஜிஸ்லேச்சரை எலெக்ட் பண்ணுறோம், அதுலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் வருது, அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்க்கு ஜுடிஷியரி இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் தேர்வு எழுதுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணோம். இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உள்ள போவோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ், எந்தெந்த விதமான உரிமைகள் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 3 விதமான உரிமைகள் தாங்க இருக்குது. நேச்சுரல் ரைட் என்பது இந்தியாவில் கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நாட் என்ஃபோர்ஸபிள் பை இட் செல்ஃப் இன் அ கோர்ட் ஆஃப் லா இன் இந்தியா. அதனால் நேச்சுரல் ரைட்ஸ்னால் என்ன சார்? ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரைட்ஸ்னால் என்ன? ஒரு மனிதன்னா இன்க்ளூடிங் விமன், ரைட், அ மேன் ஆர் அ உமன் பிறக்கும் பொழுது அடிப்படையிலேயே இயற்கை தந்த உரிமைகள். இயற்கை தந்த உரிமைகள் என்ன? வாழ்வதற்கான உரிமை. நான் வாழணும் அப்படின்றது என்னுடைய இயற்கை எனக்கு தந்த உரிமை. இயற்கையால் தான் நம்ம பிறந்தோம். அந்த உரிமையில் நம்மளுக்கு பிறந்தவுடன் இயற்கையில் நம்மளுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்குது. ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, சுதந்திரம். நான் என்ன செய்யணும்னு நினைக்கணும் அதை நான் செய்யணும். அதை யாரும் தடுக்கக்கூடாது தேவையில்லாமல். இதுதான் தீஸ் ஆர் வாட் ஆர் கால்ட் அஸ் நேச்சுரல் ரைட்ஸ்.
ஒரு ஒரு ரைட்ஸ் பற்றி டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் உங்களுடைய உழைப்பினால கிரியேட் பண்ண சொத்து உங்களுடையது. இந்தியாவில் இதை நேச்சுரல் ரைட்டாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அதனால் நமக்கு என்ன ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி கிடையாதுங்களா? கண்டிப்பாக உண்டு. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா. அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி முதல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது, இப்போ அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது, ஆனால் அது ஃபண்டமெண்டல் ரைட், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக இருக்குது. யூஎஸ்ஏலாம் அன்என்யூமரேட்டட் நேச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்என்யூமரேட்டட்னா என்ன? எழுதப்படாத இயற்கை உரிமைகளையும் சட்டம் நீதிமன்றத்தில் போயிட்டு ஒருவர் என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த அரசியலமைப்பு சொல்லுது. இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் இந்தியாவில் என்ஃபோர்ஸபிள் நேச்சுரல் ரைட்னு ஒன்று கிடையாது. ஆனால் முக்கியமான நேச்சுரல் ரைட்ஸ் என்ன? லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் அந்த மூணுமே இந்தியாவில் லைஃப் அண்ட் லிபர்ட்டி வந்து அடிப்படை உரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அரசியல் அமைப்பு உரிமை. அடுத்தது பார்ப்போம். இந்தியாவில் என்ஃபோர்ஸபிள்னா என்னங்க? நான் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் கிளாஸில் எடுக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லான்னா என்ன? நீங்கள் போயிட்டு அதை உரிமை கோருவதற்காக வழக்கு தொடரலாம். அந்த உரிமையை நீங்கள் பெறுவதற்காக என்னோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, இதை எனக்கு கொடுக்கணும், இந்த உரிமையை என்கிட்ட இருந்து பறிக்கக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு வழக்கு தொடரலாம். அப்படின்னா அது என்ஃபோர்ஸபிள் ரைட். அந்த மாதிரி என்ஃபோர்ஸபிள் ரைட் இந்தியாவில் எந்த இருக்குது? 3 விதம் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட், ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஒன்று லீகல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன? அடிப்படை உரிமை. இது என்ன? பார்ட் 3ல என்யூமரேட்டட்னா என்ன? 1, 2, 3 ஆர்டிகல் 14, 15, 16 to 32 வரைக்கும் என்யூமரேட் ஆகி, என்யூமரேட்னா நம்பர் ஆகி கேரண்டீட் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். அதுதான் அடிப்படை உரிமை. இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்ஸ் இன் இந்தியா. ஏன்னா இதை கோருவதற்காக நீங்கள் டைரக்டாக உச்சநீதிமன்றம் செல்லலாம். போன கிளாஸ்க்கு முன் கிளாஸ் வீடியோ, ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 32, அதை பற்றி இன்னும் விலாவாரியாக நம்ம அடிப்படை உரிமையில் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பேசிக்காக என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த சாப்டர்லேயும் இருக்குது, சாப்டர் 12 என்னோட புத்தகத்தில். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட், directly enumerated and guaranteed in the Constitution in Part 3. Right to equality, right to freedom of religion, 5-6 விதமான அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ. அண்ட் இதை வந்து தேவை என்றால் நீங்கள் நேராக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று இதை நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம், இந்த உரிமைகளை கோரலாம். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னா என்ன? அரசியல் அமைப்பு உரிமைகள். சார் ஃபண்டமெண்டல் ரைட்டும் அரசியல் அமைப்பில் தானே சார் இருக்குது? கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் பார்ட் 3ல இருக்கிறது அடிப்படை உரிமை. பார்ட் 3க்கு வெளியில் இருக்கு பாருங்க. அரசியல் அமைப்பில் தான் இருக்குது, பட் ஆனால் பார்ட் 3க்கு வெளியில் இருக்கு பாருங்க. அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். ஓட்டு போடுறது, தேர்தலில் நிற்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுறது, டிஸ்போஸ் பண்ணுறது, ஃப்ரீயாக வந்து வணிகம் செய்வது, ரைட் டு ட்ரேட், ஃப்ரீ ட்ரேட், ரைட் டு எலெக்ட், ரைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ், ரைட் டு ஓட், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். இதை நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஆர்டிகல் 226 பிரகாரம் ஞாபகம் இருக்குங்களா? ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம் கிடையாது, அதை தவிர கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ரைட்ஸ்க்கும் போகலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். அது வந்து அந்த சட்டம் ரீதியாக எந்த கோர்ட்டுக்கு போகணுன்னாலும் போகலாம், ஹைகோர்ட்டுக்கும் தேவை என்றால் போகலாம். பட் இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டிடியூஷன் பட் அவுட்சைட் ஆஃப் பார்ட் 3. அண்ட் மூன்றாவது லீகல் ரைட்ஸ், சட்ட ரீதியான உரிமைகள். இது வந்து ஒரு சட்டம் வாயிலாக கொடுக்கப்படும் உரிமை. சார் அப்படின்னா என்ன சார்? ரைட் டு ஒர்க், மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அது ஒரு சட்ட உரிமை. அது அரசியல் அமைப்பில் இல்லை, சட்டத்தில் இருக்கு. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், மகப்பேறு இருக்கும் பெண்மணிகளுக்கு வந்து, மகப்பேரில் இருக்கும் பெண்மணிகள் அவர்களுக்கு வந்து 26 வாரங்கள் மெட்டர்னிட்டி லீவ், மகப்பேறு விடுமுறை 26 வாரம் அளிக்க வேண்டும். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், அது ஒரு லீகல் ரைட். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் கிடைக்க வேண்டும், வேஜஸ் கோட், லேபர் வேஜஸ் கோட், அது ஒரு லீகல் ரைட். புரியுதுங்களா? ஸோ சட்டம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் வந்து லீகல் ரைட்ஸ்.
அதையும் நீங்கள் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு எந்தெந்த கோர்ட், அந்த சட்டத்தில் எந்த கோர்ட் சொல்லியிருக்கோ அது, இல்லைனா ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஹைகோர்ட்லேருந்து அப்பீலில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாமே போகலாம். பட் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த உரிமையை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவதற்காக செல்ல முடியும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கு அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் which are outside of part 3 அண்ட் மூன்றாவது விதம் லீகல் ரைட். ரைட். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் புரிதல் நமக்கு தேவை உரிமைகளை பற்றி, வெவ்வேறு விதமான உரிமைகளை பற்றி. அடுத்தது சில கான்செப்சுவல் பாயிண்ட்ஸ். அடிப்படை உரிமைக்கான கான்செப்ட் என்ன? இதெல்லாமும் யூபிஎஸ்சி தேர்வுலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி தேர்வுலையும் சரி கேள்வியாக கேட்குறாங்க. இப்போல்லாம் கான்செப்ட் வெறும் ப்ரொவிஷன்றது என்னங்க? அரசியலமைப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ப்ரொவிஷன். ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்கு, அதில் வந்து டீட்டெயில்ஸ் என்ன, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு எதை படிக்கணும்? என்சிஆர்டி புக்கை படிக்கணும். ஐ மீன் ஸ்டேட் போர்ட்லையும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லையும் ஐ திங்க் இட் இஸ் ஈக்குவலி குட் நவ். பட் என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்குன்னு வாங்க யூபிஎஸ்சிக்கு. அட்லீஸ்ட் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் 2 புக் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க், பொலிட்டிக்கல் தியரி அப்படின்ட்டு 2 புத்தகம் இருக்குது. அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை படிக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அனைத்தும் என்னுடைய பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்துலையும் இருக்குது. நான் வந்து அதை கட்டம் போட்டு கிரே கலரில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் கிரே கலரில் ஹைலைட்டே பண்ணி கொடுத்துருப்பேன் ஒரு சாப்டர்லையும். அது வந்து கான்செப்ட்ஸ் எங்கெங்கே தேவையோ அதற்கான அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்றது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ அந்த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல they are not absolute in character. Absolute in characterனா என்ன அர்த்தம்? அதற்கு விதிவிலக்கே கிடையாது. அதாவது இந்தியாவில் சில உரிமைகள் அந்த மாதிரி இருக்குது. அதாவது தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகல் 17 அது ஒரு அப்சல்யூட் ரைட். தீண்டாமை ஒழிக்கப்படும். ஆனால் இந்தந்த நேரத்தில் வந்து தீண்டாமையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு யாரோ சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது ஒரு தீய விஷயம், அது ஒழிக்கப்பட வேண்டும். அதனால தான் அது ஒரு அடிப்படை உரிமையாக ஆர்டிகல் 17 இருக்குது. ரைட். பட் அந்த மாதிரி ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் அப்சல்யூட் ரைட்டாக இருக்குது. மற்றபடி எல்லா உரிமைகளுக்குமே அரசாங்கம் தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், போதுமான ரெஸ்ட்ரிக்ஷன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அளவுக்கு அதிகம் இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில தடைகளை விதிக்கலாம் உங்களுடைய உரிமைகளில் சமூகத்தின் நலனுக்காக. ஸோ அதனால தான் அப்சல்யூட் ஃப்ரீடம்னா என்ன? காட்டில் இருக்க மாதிரி. காட்டில் வந்து புலிக்கோ சிங்கத்துக்கோ ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா? அது நினச்சதுன்னா எங்கே வேணால் போகலாம், எதை வேணால் வேட்டையாடலாம். ரைட். எதை வேணால் சாப்பிடலாம். வேறு யாராவது ஏதாவது முருகன் வந்து அதை அடிச்சதுன்னா அது செத்து போகும். ரைட். காட்டில் ஜங்கிளில் இருக்கிறது தான் வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம். ஒரு பறவைக்கோ ஒரு மிருகத்துக்கோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுங்க என்ன நினைக்குதோ அதை செய்யலாம். ஐ மீன் அந்த மாதிரி வாழ்க்கையும் நல்ல மனிதர்களுக்கு தான் தேர்வு இருக்குது, எக்ஸாம் இருக்குது, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்ற பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது விலங்குகளுக்கு. ரைட். காட்டில் தீயணும், சாப்பிடணும், இனப்பெருக்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் செத்து போகணும். அவ்வளோதான் அவங்களோட வாழ்க்கை. ரைட். பட் எனிவேஸ் நம்ம மனிதனாக பிறந்ததற்கு வந்து ஏதாவது நிச்சயமாக செய்யணும் வாழ்க்கையில். அதனால தான் நீங்கள் இந்த தேர்வு எழுதணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத சித்தாந்தத்திலாம் போயிட்டு உங்களையே நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் காட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் அப்சல்யூட் ஃப்ரீடம். எந்த மிருகம் வேணால் தான் நினச்சது எதை வேணால் பண்ணலாம். அதனால் அது மாட்டிக்கலாம், மாட்டிக்காமல் போகலாம், இரையாகலாம், இல்லைனா இறை அடிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்சல்யூட்லி நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த மாதிரி சமூகத்தில் இருக்க முடியுமா? மனுஷனால் இருக்க முடியாது. உங்களுக்கு உரிமை தேவை, சுதந்திரம் தேவை, சமத்துவம் தேவை. ஆனால் இட் இஸ் நாட் அட் அப்சல்யூட் ரைட். அதற்கு தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ எக்ஸெப்ஷன்ஸோ இருக்குது. அதெல்லாம் ரீசனபிளாக இருக்கணும், போதுமானதாக இருக்கணும், அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை வந்து நீதிமன்றங்கள் வந்து இது அன்ரீசனபிள் அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவாங்க. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் இன் கேரக்டர். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். தே ஆர் நெகட்டிவ் இன் கேரக்டர். நெகட்டிவ்னா உடனே வில்லனா சார் இது அப்படின்னாதீங்க. இதுதான் வந்து ஹீரோ கான்ஸ்டிடியூஷனில். ரைட்டுங்களா? This is the most important part of the constitution which guarantees equality and liberty to every citizen of this country. பட் நெகட்டிவ் இன் கேரக்டர்னு ஏன் சொல்லுவாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை? ஏன்னா இது அரசாங்கத்தின் மேல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்குது. நம்ம இப்போ பார்ப்போம். ஆர்டிகல் 12ல் ஸ்டேட்னா என்னன்ற டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 13ல் ஸ்டேட் ஷுட் நாட் மேக் அ லா விச் டேக்ஸ் அவே யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் உங்களுடைய அடிப்படை உரிமைகளை
எடுக்கும் விதமாகவோ குறைக்கும் விதமாகவோ ஒரு சட்டத்தை இயற்றினால் அது செல்லாது. இட் பிளேசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஸ்டேட். அதனால தான் அது நெகட்டிவ் இன் கேரக்டர். புரியுதுங்களா? அதை நான் மைண்டில் வச்சுக்கணும். These are claims of citizens against the state. கிளைம்ஸ்னா என்ன? உங்களுடைய உரிமை. யார்கிட்ட நீங்க அதை போய் கேட்கலாம்? யார் அதை காப்பாற்ற வேண்டும்? அரசாங்கம் அதை காப்பாற்ற வேண்டும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். இது சிம்பிளாக நான் எப்பயும் என்னோட கிளாஸில் இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்லுவேன். நிறைய பேர் 2 வீலர் வச்சுருப்பீங்க நீங்கள் எல்லாரும். அதுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்களா? இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்களா? ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்க. சப்போஸ் உங்கள் வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் ஆகக்கூடாது, நல்லா ஜாகிரதையாக நல்லா வண்டியை ஓட்டுங்க, ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சப்போஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதை போயிட்டு கிளைம் பண்ணுவீங்களா? அதை கிளைம் பண்ணால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதை கொடுக்கணுமா? மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க, நிறைய டிடக்ஷன் போட்டு 50% தான் கொடுப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் அது கொடுக்கணுமா? அவங்க என்ன அசஸ் பண்ணுறாங்களோ அது கொடுக்கணுமா? அந்த உரிமை உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஏன்னா நீங்கள் பைசா கொடுத்து ஒரு ப்ரீமியம் கட்டி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருக்கீங்க. யூ காட் அ கிளைம் as an insured against the insurance company because you have paid a premium and got a policy. அதே மாதிரி ஒரு நாட்டில் ஒரு குடிமகனாவோ குடிமகளாவோ பிறந்ததினால் அந்த நாட்டின் அரசாங்கத்திடம் உங்களுக்கு உரிமை இருக்கு, இதெல்லாம் நீங்க எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும்ட்டு. ஸோ அதுதான் ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். நிறைய உரிமைகள் யார் இந்தியாவில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் உண்டு, வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாலும் உண்டு. பட் சிட்டிசன்ஸ்க்கு எல்லா ரைட்ஸுமே உண்டு. ஸோ ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆர் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். அதாவது அகெயின்ஸ்ட் த ஸ்டேட்னா அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, அந்த அரசாங்கத்திடம் உரிமையா நீங்க இதெல்லாம் எங்களுக்கு பாதுகாக்கப்படணும் அப்படின்ட்டு கேட்க முடியும். அதுதான் அடிப்படை தத்துவம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடது. அண்ட் நம்ம பிரியாம்பிள்ல பார்த்த ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி. பிரியாம்பிள்ல 3 விஷயம் இருக்குங்களா? ஜஸ்டிஸ் இருக்கு, ஈக்குவாலிட்டி இருக்கு, லிபர்ட்டி இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த ஈக்குவாலிட்டியும் லிபர்ட்டியும் அச்சீவ் பண்ணுவதற்கு வழிவகை செய்யுது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகல் 12 அண்ட் ஆர்டிகல் 13 பார்ப்போங்க. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஸ்டேட். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதை புரிவதற்கு உங்களுக்கு இப்போ ஸ்டேட்னா என்னங்க? யூனியன், பார்லிமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாமா? நான் இமேஜின் பண்ணி பாருங்க, எல்லா புத்தகத்திலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும் சாப்டர்ல. அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், லோக்சபா, ராஜ்யசபாலாம் இருக்கும். நீங்க புத்தகத்தை எடுக்கிறீங்க, யூனியன் பார்லிமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட். நம்ம லோக்கல் அத்தாரிட்டிஸ் இன்னும் கவர் பண்ணல, அதை நம்ம கவர் பண்ணலாம். பட் லோக்கல் அத்தாரிட்டிஸ்ன்றது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இதெல்லாம் தான் ஸ்டேட்டு. இது ஆர்டினன்ஸ் ரூல் பண்ணாலும் சரி, இல்லைனா லா பாஸ் பண்ணாலும் சரி, இது எல்லாமே லா. அண்ட் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறக்கூடாது. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்லிமெண்ட்டு, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்னே தெரியாமல் அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது, வாழும் புரியாது. அதனால தான் என்னோட புத்தகத்துலேயும் சரி, நான் கிளாஸ் எடுக்கிறதுலையும் சரி, இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை பற்றி டீட்டெயில்டாக புக்கில் இருக்குது, சாப்டர் 8 to சாப்டர் 13. இதை பற்றி கிட்டத்தட்ட 20 வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடலாம். பார்லிமெண்ட்னா என்னன்னு தெரியும்லங்க, அதுவும் ஸ்டேட்டு. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்லாம் என்னன்னு தெரியும்லங்க, அதுவும் ஸ்டேட்டு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லாம் என்னன்னு தெரியும்லங்க, அதுவும் ஸ்டேட்டு. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன தெரியுங்களா, அதுவும் ஸ்டேட்டு. லோக்கல் அத்தாரிட்டிஸ்ன்றது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இது எல்லாமே ஸ்டேட். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா கிடையாது. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் என்பது அரசாங்கத்தோட எல்லா கிளைகளும் ஸ்டேட். சட்டம் இயற்றும் பாராளுமன்றம், சட்டமன்றம், அதுவும் ஸ்டேட். நிர்வகிக்கும் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அண்ட் லோக்கல் பாடிஸ், பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, இது எல்லாமே ஸ்டேட். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிடுச்சுங்களா? ரைட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 12. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னு என்ன சொல்றாங்க, இதுதான் ஸ்டேட் அப்படின்றாங்க டெஃபினிஷன்ல. அண்ட் அடுத்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13ல என்ன சொல்றாங்க,
இந்த ஸ்டேட்டு உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறக்கூடாது. தங்களுடைய சட்டம் மூலமாக இந்த ஸ்டேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறக்கூடாது. State restricted from making any law that violate fundamental rights. அதாவது ஏற்கனவே 1950க்கு முன்னாலே ஏதாவது ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது, அது உங்களுடைய அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்னா அதையும் வந்து கோர்ட்ஸ் வந்து நிராகரிக்கலாம். இது வந்து அரசியலமைப்புக்கு புறம்பானது, அடிப்படை உரிமைக்கு புறம்பானது, அதனால் இது செல்லாதுன்ட்டு இட் கேன் டிக்ளேர் them void. இல்லை இப்போ அரசியலமைப்பு துவங்கியவுடன் 1950 26th January 1950க்கு அப்புறம் ஸ்டேட்ன்றது என்ன, பார்லிமெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க யாருமே உங்களுடைய அடிப்படை உரிமையை மீறும் விதமாக எந்த சட்டத்தையும் ஏற்ற முடியாது. ஆனால் சட்டம் என்பதின் டெஃபினேஷன் என்ன? சரி, சட்டம்னா என்ன நம்ம யூஸ்வலாக நினச்சிப்போம், இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பாரதிய நியாய சன்ஹிதா, தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆக்ட், இதெல்லாம் சட்டம். அந்த ஆக்ட்ன்ற வார்த்தை வந்தாலே சட்டம். ஸோ ஆர்டினரி லாஸ் எப்படி இருந்தாலுமே சட்டம் தான். இந்த பார்ட் 3 பொறுத்த வரைக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும், லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினரி லாஸ். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையும் வந்து ஸ்டேட்டோட டெஃபினிஷனில் இருக்குங்களா? அந்த நிர்வாகத்துறை சட்டத்துக்கு ஈக்குவலண்ட்டாக என்னென்னலாம் பண்ணலாம், சட்டத்தோட பலம் இருக்கக்கூடிய விதமாக அது என்னென்னலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் ப்ரொமல்கேட் பண்ணலாம், ஒரு ஆர்டர் போடலாம், ஒரு நோட்டிஃபிகேஷன் போடலாம், ஒரு ரூல் போடலாம், ஒரு பைலா போடலாம். இது எல்லாமே சட்டம். இது எதுவுமே உங்களுடைய அடிப்படை உரிமையை மீறக்கூடாது. அண்ட் ஈவன் கஸ்டம் ஹேவிங் த ஃபோர்ஸ் ஆஃப் லா ஷுட் நாட் வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஒரு இடத்துல வந்து பெண்கள் போகவே கூடாது அப்படின்றது ஒரு வழக்காக மரபாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மரபு, அது ஒரு சட்டம் கிடையாது. ஆனால் அந்த மரபை எல்லாருமே பின்பற்றுறாங்க அப்படின்னா அது வந்து சமத்துவத்துக்கும் பெண்களுக்கு சமமான உரிமை கொடுக்கும் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஈவன் அதை கூட அன்கான்ஸ்டிடியூஷனல்னு டிக்ளேர் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி ஸ்டேட். ரைட்? ஸோ இதுதான் வந்து பேசிக். என்னென்ன விதமான உரிமைகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டேட்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம். அந்த ஸ்டேட்டில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் இருந்த ஒவ்வொரு விதமான, அதாவது 6 விதமான ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட்டுங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டி which is article 14 to article 18. அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் லிபர்ட்டி. லிபர்ட்டியோட ஒரு வெளிப்பாடு அது. ஆர்டிக்கல் 19 டு ஆர்டிக்கல் 22. அப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது ஆர்டிக்கல் 23 and 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், எந்த மதத்தை வேணால் நீங்கள் பின்பற்றலாம், உங்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இருக்காது, அது ஆர்டிக்கல் 25 டு ஆர்டிக்கல் 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், இது வந்து சிறுபான்மையினருக்காக இருக்கும் உரிமைகள். மதம் சார்ந்த சிறுபான்மையினர்கள் எல்லாம் மொழி சார்ந்த சிறுபான்மையினர்களுக்காக இருக்கும் உரிமைகள் 29 and 30. அண்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், இதுதான் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். சட்டம் ஒரு ஒரு உரிமை பறிக்கப்பட்டால் டைரக்டா உச்ச நீதிமன்றம் செல்வது, அதுவே ஒரு அடிப்படை உரிமை. அதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இந்த 6 விதமான அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் ஒன்னொன்னத்தை பற்றி பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.